ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது, எல்லாம் இறையருள் என்று சொல்கின்றோமே, அதை நன்றாக கூர்ந்து கவனித்து பார்த்தால் பாரத போர் இப்பொழுது அங்கே செல்வோம். நடந்தது நமக்கு பலவற்றை தெரிந்து இருந்தாலும் சிலவற்றை தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த பாரத போருக்கு காரணம் யாரென்று உங்களுக்கெல்லாம் தெரியும். தெரியாத சிலவற்றை இங்கே நாம் கேட்டு கற்றுக்கொள்வது எதிர்காலத்தில் எப்படி இருந்தால், குறிப்பாக ஒரு நல்ல தாயிடம் ஒரு ஆசியை வாங்கிய ஒருவனுக்கு எப்படிப்பட்ட நிலை கிடைக்கும் என்பதும், இறைவன் எப்படி அவனை தடுத்து ஆட்கொள்வான் என்பதையும் இங்கே கிருஷ்ண பரமாத்மா உணர்த்தியதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இப்பொழுதெல்லாம் எதிர்காலம் மிக மிக சவாலாக இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் வம்பு, வழக்கு, சண்டை, பொய், பித்தலாட்டம், நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டு கொண்டிருப்பதை அநேகமாக எல்லார் குடும்பத்திலும் நாம் பார்த்திருப்போம். செல்வோம், வாருங்கள். மகாபாரதத்தின் ஒரு அற்புதமான நடந்த நிகழ்ச்சி இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கலியுகத்திலே ஒரு பகுதி. இப்பொழுது சொல்லுமே, எல்லாம் கடவுள் செயல்பா, எல்லாம் அந்த இறைவன், அந்த ஆண்டவன் பார்த்துப்பான், இப்படி என்று சொல்வதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பஞ்ச பாண்டவர்களிலே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பஞ்ச பாண்டவர்கள், இவருக்கு பீமனுக்கும் இடும்பிக்கும் பிறந்தவன் கபோத்கஜன். நம்ம என்ன சொல்லுவோம்? கடோர்கஜன் சொல்லுவோம். இங்கே கபோத்கஜன் என்று சொல்லியிருக்கார்கள். இந்த கடோர்கஜனுக்கு அந்த கம்கன் கடவிற்கும் பிறந்தவன் பார்பரிக்கா. நாம் என்ன சொல்லுவோம்? வேறு பெயர் வைத்து பர்பரிகன் என்று வைத்துக்கொள்வோம். எளிமையாக சொல்வது நமக்கு நன்றாக இருக்கும். பார்பாரிக்கா என்று பெயர். பார்பாரிக்கா என்று ஒரு பெயர். இப்பொழுது இந்த காலத்திலே இந்த மாதிரி பெயரை நாம் கேட்டு இருக்க மாட்டோம். ஆயினால் பர்பரிகன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனுடைய தாய், அந்த பர்பரிகனுடைய தாய் கம்கன் கட என்று பெயர். தனது மகனான பர்பரிகாவிற்கு தானே அற்புதமான பயிற்சிகளை சொல்லி அளித்து அவனை சிறந்த மகாவீரனாக தயார் செய்து இருந்தாள். நன்றாக கேளுங்கள். சிவபெருமான் இந்த பார்பரிகாவிற்கு 3 விதமான அம்புகளை பரிசு அளித்தார். சிவனே கொடுத்த அம்பு. ராமருக்கு சிவதனுசு எப்படி வந்ததோ, இப்படி ஜனக மகாராஜனுடைய சிவதனுசு எப்படி வந்ததோ, இங்கே 3 விதமான அம்புகளை பர்பரிக்கு அந்த இறைவன் சிவனை கொடுத்தார். முதல் அம்பு அது தான் அழிக்க நினைக்கும் இலக்குகளை குறிப்பிட்டு விடும். 2வது அம்புதான் காப்பாற்ற நினைக்கும் இலக்குகளை அப்படியே கண்டுபிடித்து குறியிட்டு ஒதுக்கி காப்பாற்றி விடும். 3வது அம்பு அழிக்க குறிப்பிட்ட இலக்குகளை அப்படியே அழித்துவிடும். இப்பொழுது 3 அம்பு வந்து விட்டதா? இந்த 3 அம்புகளும் அது தத்தம் பணிகளை செய்துவிட்டு மீண்டும் எங்கே செல்லும்? அந்த பார்பரிகனிடம், நம்ம சொன்னமே, பர்பரிகனிடம் திரும்பி வந்துடும். இது தவிர அக்னி பகவான் உலகையும் வெல்லக்கூடிய வில் ஒன்றை இந்த பார்பரிகாவிற்கு பரிசு கொடுத்து இருந்தார். அம்பு மட்டும் அங்கே வந்தது. இது தவிர அக்னி பகவான் வில் கொடுத்தார். நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வில் கிடைத்து விட்டது, அம்பு கிடைத்து விட்டது. இதன் மூலமாக, இதன் காரணமாக இந்த பார்பரிக்கா என்கின்ற பர்பரிகன் மிக மிக பலம் பொருந்தியவனாக விளங்கினான். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே யுத்தம் துவங்க இருந்தது. போர் மூளை இருந்த காலம். இதை அறிந்த இந்த பார்பாரிக்கா என்ற பர்பரிகன் அந்த போரை
பார்க்கணும், அதை காண வேண்டும் என்று மிக ஆசையாக ஆவலாக இருந்தான். உடனே தனது தாயிடம் நல்ல ஆசி பெற்று தன் நீல குதிரை மீது ஏறி புறப்பட்டான். புறப்பட்டு குதிரை போய் கொண்டிருக்கிறது. பர்பரிகன் சவாரி செய்து கொண்டிருக்கின்றான். இந்த புறப்படும் முன் போரில் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டுக்கொண்டான். போரிலே பலவீனமாக இருந்தவர்கள் பக்கம் சேர்ந்து கொண்டு அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை வெற்றி பெற செய்வேன் என்று தாயிடம் சூளுரைத்தான். சத்தியம் செய்தான் என்று கூட சொல்லலாம். ஒரு வைராக்கியம். இப்படி பார்பரிக்காவின் அதி அற்புதமான திறமையை அறிந்திருந்த கிருஷ்ண பகவான், அவருக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. நாம் கதவை மூடிக்கொண்டு விட்டோம், யாரும் இல்லாத இடத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கிறோமே, இந்த நடந்த விதம் கிருஷ்ணருக்கு தெரியும். அந்த கிருஷ்ணன் இந்த பார்பரிகனுடைய மனநிலையை நேரில் பார்க்க வேண்டுமே, சோதிக்க வேண்டுமே என்பதில் இரண்டு விதமான காரணங்கள். ஒன்று, கிருஷ்ணர் பார்பரிகனை பார்க்க வேண்டும். கிருஷ்ணனுடைய சுயரூபம் பார்பரிகனுக்கு தெரிய வேண்டும் அல்லவா? ஏன்னா அந்த மாதிரி தாய் சொல்லை மீறாதவன், தாயையே தெய்வமாக கொண்டவன், தாயினுடைய ஆசியை பெற்றவன். அப்படி பார்பரிகனுடைய அந்த நிலையை, அவனுடைய மனநிலையை நேரே காண வேண்டும் என்று விரும்பி கிருஷ்ண பகவான் பிராமண வேஷம் போட்டுக்கொண்டு அவனை காண போனார். செல்லும் வழியிலே அவனை பார்த்தும் விட்டார். அவனை தடுத்து, அப்பா நில்லு, கொஞ்சம் நில்லு, எங்கே போகிற அப்படின்னு ஒரு பிராமணர் போல இருக்கார். இவர் என்ன செய்கிறார்? இந்த பார்பரிக்கா என்கிற பர்பரிகன் ஒரு பிராமணர் நம்மளை தடுத்து நிறுத்துறது கண்டு ரொம்ப யோஜனை செஞ்சு, என்னத்துக்காக அப்படின்னு ஒரு மரியாதை, குதிரையை விட்டு கீழே இறங்கி வணங்கி, என்ன பிராமணரே நமஸ்காரம், என்னை ஏன் வழிமறித்தீர்கள் என்று கேட்டான் பார்பரிக்கா என்கின்ற பர்பரிகன். போர் உடையிலே நீ வேகமாக போகிறத பார்த்தேன், ஏன் இந்த பரபரப்பு, ஏன் இவ்வளவு வேகம் என்று தெரிந்து கொள்ளும் ஆசை எனக்கு வந்தது, அதனால் நிறுத்திட்டேன் அப்படி என்று சொன்னான் கிருஷ்ணன். அப்பொழுது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இந்த குருட்சேத்திரத்திலே போர் நடக்க இருக்கு, அதில் கலந்து கொள்ளப் போகிறேன் என்கிறான் என்று சொல்கின்றான் இந்த பார்பரிக்கா என்கின்ற பர்பரிகன். உடனே கிருஷ்ணர் என்ன கேட்கிறார்? யார் பக்கம் சேர்ந்து போரிட போகிறாய் என்று கேட்கும்பொழுது கிருஷ்ணர் கேட்டார், அங்கு போய் பார்ப்பேன், யார் பக்கம் பலவீனமாக இருக்கோ அவர்கள் பக்கம் சேர்ந்து அவர்களை ஜெயிக்க வைப்பேன் என்று சொன்னான் இந்த பர்பரிகன். நீ என்ன அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, அவ்வளவு பெரிய திறமைசாலி, அவ்வளவு பெரிய வீரனாம் என்ற கேள்வியை கிருஷ்ணர் கேட்டார். கேட்டவுடன் இந்த பர்பரிகன் என்ன சொன்னார்? நீங்கள் வேண்டுமானால் எனது திறமையை, எனது பராக்கிரமத்தை சோதித்து பாருங்களேன் அப்படி என்று சொன்னான் பார்பரிகன். இதோ இந்த அரச மரம் இருக்கே, இந்த அரச மரத்தை பாருங்க, இதில் உள்ள இலைகளை ஒரே அம்பால் ஒரு அம்பை விட்டும்போது அப்படியே அந்த இலைகளை உன்னால் கோர்க்க முடிந்தால் உனது பராக்கிரமசாலி என்ற உனது வீரத்தை நான் பாராட்டி ஒப்புக்கொள்கிறேன் என்றான் கிருஷ்ண பரமாத்மா. உடனே என்ன செய்தான்? இந்த பார்பரிக்கா மரத்திலே உள்ள இலையை மட்டும் என்ன செய்தார் கிருஷ்ணன்? அதுக்கு முன்னாடி மரத்தில் ஒரே ஒரு இலையை மட்டும் அப்படியே பறித்து பிடுங்கி இந்த பர்பரிகனுடைய கண்ணுக்கு தெரியாமல் கிருஷ்ணருடைய காலடியிலே மறைத்து கொண்டு விட்டார் கிருஷ்ணர். அடுத்தது நடக்கிறது. இதோ ஒரு நொடியில் இந்த இலைகளை எல்லாம் ஒரு மந்திரத்தை சொல்லி உச்சரித்து அப்படியே அம்பை விட்டான், அம்பை எய்தான் பார்பரிக்கா. அம்பானது மரத்தில் இருந்த அத்தனை இலைகளை எல்லாம் கண் இமைக்கும் நேரத்திலே அப்படியே கோர்த்து கொண்டு, நிதானமாக கேளுங்கள், இங்கே கவனியுங்கள், கடைசியாக அந்த அம்பானது கிருஷ்ண பரமாத்மாவின் பாதத்தை நோக்கி அப்படியே பாய்ந்து வந்தது. இது என்ன விபரீதம்?
அம்பு என் பாதத்தை துளைக்க முற்படுகிறதே அப்படின்னு கிருஷ்ணர் அப்படியே பார்க்கிறார். என்னது, எல்லா இலையும் கோத்துட்டு என்னுடைய பாதத்துக்கிட்ட அம்பு வந்துட்டே. பார்த்துக்கோங்க, கிருஷ்ணருக்கு இந்த இடத்துல பாதத்தில் ஒரு வலிமை குறைகிறது. எதிர்காலத்தில் அப்படித்தான் வரும். பிராமணரே, உன் காலடியில் ஒரு இலை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உடனே நீங்கள் பாதத்தை எடுத்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னா பர்பரிகன். உடனே கிருஷ்ணர் தனது பாதத்தை எடுத்தவுடன் இந்த பர்பரிக்காவினுடைய அம்பார துணியில் இருந்து புறப்பட்ட அம்பு ஒன்று அப்படியே கடகடகடன் இலைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து கோத்துது. இந்த இடத்தில் நாம் ஒரு சின்ன குட்டி நடந்ததை கதையாக இங்கே பார்ப்போம். இது ஒரு கிளையாக வைத்துக் கொள்வோம். இதனுடைய சப்ஜெக்ட் இதில் வருது. ஒரு சின்ன கிளை கதை இருக்கு. துர்வாசக மகரிஷி கிருஷ்ணருக்கு ஒரு வரம் அளித்திருந்தார். என்ன இருந்தார் கிருஷ்ணா? அதாவது கிருஷ்ணரின் பாதத்தை தவிர அவருடைய உடம்பில் எந்த இடங்களிலும் எந்த ஆயுதத்தாலும் பாதிப்பு ஏற்படாது என்பதே அந்த வரம். இப்போ கிருஷ்ணருடைய உடம்பில் எது பட்டாலும் கிருஷ்ணருக்கு பாதிப்பு வராது. இது மௌசால பர்வதம் என்கின்ற ஒரு இடத்திலே இந்த இடமானது மிக மிக கவனிக்கக்கூடியது. மௌசால பர்வதம் என்கின்ற ஒரு இடத்திலே ஜாரா என்னும் வேடன் மான் என்று எண்ணி கிருஷ்ணரின் பாதத்திலே அம்பு எய்து கிருஷ்ணரின் மரணத்திற்கு காரணமாக, கிருஷ்ணர் கடைசியில் மரணம் அடைந்ததற்கு காரணம் இந்த ஜாரா என்னும் வேடன் அடித்தான் கிருஷ்ணர் இறந்தார் என்பது தெரியும். அவன் பெயர் என்ன? அந்த வேடன் பேர் ஜாரா. இந்த கிருஷ்ணரின் மரணத்திற்கு காரணமான அதுக்கு முன்னாடி இந்த பர்பரிகாவின் அம்பு ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதத்தை தொட்டுதில்ல, அது பதம் பார்க்கும்போது என்னாச்சு? கிருஷ்ணருடைய பாதம் பலவீனப்படுத்தி விட்டது, வீக்காய் போச்சு, பலம் குறைந்து போய்விட்டது. இது குறியிட்டு விட்டது முக்கிய காரணம் என்கிறது புராணம். அந்த பலவீனப்படுத்தியது குறியிட்டு விட்டது. அங்கே கிருஷ்ணனுடைய பாதத்தை பலம் இழக்க செய்து இருந்தது. இப்போ ராமாவதாரத்திலே கொஞ்சம் போய் பார்ப்போம். ராம அவதாரத்தின் போது வாலியை மறைந்து இருந்து தாக்கியதற்கு வேதனை அடைந்த வாலி அந்த வாலியிடம் கிருஷ்ணாவதாரத்தின் போது ஜரா என்னும் வேடனாக, அதான் ஜாரா என்னும் சொன்ன, அப்படி என்னும் வேடனாக நீ பிறந்து நான் மரத்திலே மறைவாக அமர்ந்திருக்கும் பொழுது உன்னால் கொல்லப்படுவேன் என்று கூறியதாக ஒரு புராணம் ரகசியமாக இருக்கிறது. இப்பொழுது வெளியே வந்துவிட்டது. இப்பொழுது பார்ப்போம். இந்த பார்ப்பரிகாவின் அதி அற்புதமான திறமை, அந்த பராக்கிரமத்தை உணர்ந்து கொண்ட கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்களை ஒளித்து வைத்தாலும் இந்த பார்ப்பரிகாவின் அம்பு தேடி கண்டுபிடித்து கொன்றுவிடும். காரணம் என்ன? கிருஷ்ணருடைய பாதத்திலே மறைத்து வைத்திருந்த ஒரு மரத்தினுடைய இலையானது மறைந்திருந்ததை தேடி கண்டுபிடித்ததே. அதுபோல நம்ம பஞ்சபாண்டவர்களை எங்கு மறைத்து வைத்திருந்தாலும் இந்த அம்பு தேடி அவர்களை பிடித்துவிடும், கொன்றுவிடும் என்று நன்றாக உணர்ந்து விட்டார் கிருஷ்ணர். உடனே ஐடியா பண்றார். உன்னிடம் எனக்கு ஒரு உதவி வேண்டுமே, ஒரு யாசகம் வேண்டுமே, ஒரு பிச்சை வேண்டுமே என்றான் கிருஷ்ணர். இவன் சொல்றான், பார்ப்பரிகன், எது வேண்டுமானாலும் தயங்காமல் கேளுங்கள் பிராமணரே, தயங்காமல் கேளுங்கள், தருகிறேன் என்றான் பர்பரிகன். உன் தலையை கொய்து விட வேண்டும் என்று உடனே ஒரு சொல்லை விடுகிறார். உன்னுடைய தலையை நான் கொய்து விட வேண்டும் என்று எண்ணுகிறேன் அப்படிங்கிறான் கிருஷ்ணன். உடனே இந்த பர்பரிகன் அப்படியே திகைச்சு போய் ஷாக் ஆயிட்டான். என்ன சொல்றீங்க? நீர் யார்? உடனே அந்த எண்ணம் வந்துட்டு, நீர் யார்? உண்மையை சொல்லும். நீங்கள் சாதாரண பிராமணரே அல்ல. எனக்கு ஏதோ ஒரு மனசில் உந்துதல் தெரிகிறது.
என்று சொன்னவுடன் பகவான் கிருஷ்ணர் ஏகாந்த சொரூபமாக தனது சுய உருவத்திலே விஸ்வரூப தரிசனத்திலே திவ்ய சொரூபனாக அற்புதமான திவ்ய காட்சியை தந்தார். ஆக பர்பரனுக்கு தாயினுடைய ஆசீர்வாதம் கிடைத்துவிட்டது, கிருஷ்ணனுடைய விஸ்வரூப சேவையும் கிடைத்துவிட்டது. 2 ஆசிகள் கிடைத்துவிட்டது. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, மதுசூதனா என்று பலவேறு பெயர்களை நாமங்களை சொல்லி சொல்லி கிருஷ்ணரை துதித்து வழிபட்டான் பர்பரிகா, நீ பெரிய மாவீரன், உன் தாயிடம் நீ சொல்லிய மேற்கொண்ட அந்த உறுதிமொழி, அந்த பிரதிக்கை, அந்த விளைவுகளை நீ அறியவில்லை. நீ பாண்டவர்களுக்கு 7 அக்ஷுனி, அதாவது அக்ஷுனி படைகளும், கௌரவர்களுக்கு 11 அக்ஷுனி படைகளும் இருப்பதை பார்த்து பாண்டவர்கள் பக்கம் சேர்வாய். உன் பராக்கிரமத்தால் கௌரவ படை அப்படியே முள்ளமாக வலுவிழுந்து தோற்க துவங்கும், பலவீனமாக போய்விடும். நீ என்ன செய்வ? உடனே முன்னாடி சொல்லியிருக்கேன், நான் எங்கே பலவீனமாக இருக்கோ அங்கே மாறிடுவேன்னு. அப்போ நீ என்ன செய்வ? அது பலவீனமானதை பார்த்த உடனே நீ உன் தாய்க்கு என்ன சொன்ன? எங்கே பலவீனமாக இருக்கோ அந்த பக்கம் சேர்வேன்னு சொல்லல. அதை போல சத்தியத்தின் காரணமாக நீ உடனே கௌரவர்கள் பக்கம் சாய்ந்து விடுவாய், சேர்ந்து விடுவாய். பாண்டவர்கள் தோற்க துவங்குவார்கள். முடிவில் பாண்டவ கௌரவ சேனைகள் முற்றிலும் அழிந்து நீ மட்டும்தான் மிஞ்சுவாய். இது தர்மத்திற்கு புறம்பானது, இது தர்மத்திற்கு அழகல்ல, இது தர்மத்திற்கு நல்லதல்ல. ஆகவே நீ இந்த போரில் பங்கேற்க கூடாது. அப்படி என்று ஒரு அன்பான வேண்டுகோளை, உதவியை கிருஷ்ணர் கேட்டுவிட்டார். உன் தாய்க்கு செய்து கொடுத்த சத்தியத்தின் காரணமாக இது சாத்தியம் அல்ல. ஆகவே தர்மத்தை உத்தேசம் செய்து, தர்மத்தின் பொருட்டு நீ உயிர் தியாகம் செய்துவிடு, நீ தர்மத்தை பொறுத்து நீ உயிர் தியாகம் செய்துவிடு என்றார் கிருஷ்ணர். ஆஹா, என்ன அருமை, என்ன அருமை! பார்பரிகாவுக்கும் ஒரு சந்தோஷமாக இசைந்தார். பர்பரிகா, உண்மையில் நீ ஒரு யக்ஷன், நீ ஒரு பெரிய மகாவீரன். யக்ஷன்னா என்ன சொல்வாளே, அவ்வளவு பிறந்த தலைவன், வீரன், பராக்கிரம நிறைவன். நீ பெரிய, உண்மையிலே உன்னை பாராட்ட வேண்டும், பெரிய யக்ஷன். இங்கே அடுத்தது போகும். முன் ஒரு சமயம் பூமியில் அதர்ம சக்திகள் பெரும் அட்டூழியம் பண்ணி, அப்பொழுது வந்த நேரம் பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் என்னை ஓடி வந்து பார்த்து பணிந்து எங்களையெல்லாம் காப்பாற்றணும், பரமாத்மா கிருஷ்ணா காப்பாற்றணும் அப்படின்னு வேண்ட, நானும் தர்மத்தை காக்க அவதாரம் எடுப்பதாக சொன்னேன். அதற்கு அங்கு இருந்த நீ, அதற்கு நான் தேவையில்லை என்றும் நீ ஒருவனே போதும் என்று கூறினாய். ஞாபகம் இருக்கா? என் பக்கத்தில் இருந்த போது அதுக்கு கிருஷ்ணர் ஒன்றும் தேவையில்லை, நான் ஒருத்தனே போர்னு சொன்னனே, ஞாபகம் இருக்கியா? ஆஹா, ஞாபகத்தை வந்து விட்டது. இதை கேட்ட பிரம்மதேவன் கோபமுற்று, நீ பூமியில் மகத்தான சக்திகளுடன் பிறப்பாய் என்றும் அதர்ம சக்திகளை ஒழிக்க முற்படும் போது நீயே என்னால் கொல்லப்பட்டு முதலில் பலி ஆகிவிடுவாய் என்றும் உன்னை சாபம் கொடுத்தாரே, சபித்தாரே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதனால அதன் காரணமாகவே இன்று உனக்கு இந்த நிலை ஏற்பட்டு உள்ளது. 2வது, இந்த போர் துவங்குவதற்கு முன் ஒரு மாவீரன்னா ஒரு தலை சிறந்த வீரனை களபலி கொடுக்கணுமே, தெரியுமோ? தெரியும். ஆக உன்னை மிஞ்சிய மாவீரன் இந்த பூலகத்தை, இந்த தரணியிலே இல்லை என்றார் கிருஷ்ணர். உன்னை மிஞ்சிய ஒரு மாவீரன் இந்த தரணியிலே கிடையாது பர்பரிகா என்று சொல்லும்போது, கிருஷ்ணனின் இந்த சக்கரம், அவருடைய சக்கராயுதம் இருக்கே, அந்த பர்பர்களின் தலையை அப்படியே கொய்து விட்டது, அப்படியே சீவிட்டு போகுது. பரந்தாமனின்
பரம் பதம் கிடைத்து, அது கிடைத்துவிட்ட பிறகு நமக்கு வேற என்ன வேண்டும் என்று பெரும் சந்தோஷம், மகிழ்ச்சி, திருப்தி அடைந்த பர்பரிகா, அந்த பர்பரிகன், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, நான் போரினை காண மட்டும் எனக்கு மிக மிக ஆசையாக இருக்குது, ஆவலாக இருக்குது என்று சொன்னான். உடனே பர்பரிகாவின் தலையை போர் பூமியை பார்த்து அங்கே நின்ற ஒரு சிறு குன்றின் மீது வைத்தார் கிருஷ்ணர். போர் முடிந்தவுடன் பாண்டவர்களுக்குள் ஒரு வாக்குவாதம். என்ன? பாருங்க, தங்களில் யார் பராக்கிரமத்தால் போரில் வென்றோம் என்பதே அது. கிருஷ்ணரிடம் வந்து, கிருஷ்ணா, எங்களில் யார் பராக்கிரமத்தால் இந்த போரில் வென்றோம் என்று நீ சொல்லு. எனக்கு எப்படி தெரியும்ப்பா? நானோ ஒரு அர்ஜுனனின் ரதத்தை ஓட்டி கொண்டு வந்த தேரோட்டி. அவன் சொன்னபடியெல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட்டி கொண்டிருந்தேன். போதா குறைக்கு எதிரிகளின் அம்புக்களை அது வேற எனது உடம்பை பதம் பார்த்துச்சு. இந்த நிலையில் என்னால் வேறு எதையுமே பார்க்க முடியலப்பா. நான் யார் ஜெயித்தாங்க, எப்படி போர் பண்ணாங்கன்னு நான் பார்க்கவே முடியல. அப்படி எப்படி தோணும் அப்படி என்று சொன்னார் கிருஷ்ணர். அப்படி என்றால் வேறு யாரைத்தான் இது போய் கேட்கறது? இந்த போரிலே சிறந்து சண்டை போட்டது யாரு, அவங்களுடைய வீரம் பராக்கிரமம் என்று யாரை கேட்பது என்று அப்படியே ஒரு பெரும் திகைப்பு, ஒரு மௌனமாக நின்றார்கள் பாண்டவர்கள். அப்போ சொல்றார் பாருங்க, ஒரு ஆள் வந்து முழு போரையும் பார்த்திருக்கானே, அவனை வேண்டுமானால் நம்ம எல்லாம் கேட்கலாம் என்றார் கிருஷ்ணர். ஒரு ஆள் முழு போரையும் பார்த்திருக்கான், அவனை வேணும்னால் கேட்கும்போது, யார் பார்த்தா அப்படின்னு கேட்ட பாண்டவர்கள் பர்பரிகாவிடம் எல்லோரையும் பஞ்ச பாண்டவர்களெல்லாம் அழைத்து சென்றார் கிருஷ்ணர். என்ன பர்பரிகா, முழு போரையும் பார்த்தாயா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டார். உடனே பார்த்தேன் கிருஷ்ணா, நன்றாக பார்த்தேன் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான் பர்பரிகன். பாண்டவர்களுக்கு ஒரு சந்தேகம். யார் பராக்கிரமத்தால் இந்த போரில் வென்றோம், யாருடைய பராக்கிரமம் என்று கேட்டான் கிருஷ்ணன். எனக்கு என்ன தெரியும் கிருஷ்ணா, யுத்த பூமியிலே ஒவ்வொரு தலை விழும்போதும் அங்கு உனது சக்கராயுதம்தான் என் கண்ணுக்கு தெரிந்தது என்று அற்புதமாக மிக அடக்கமாக சொன்னான் இந்த பர்பரிகன். பாண்டவர்கள் அப்படியே கொஞ்சம் மனசு சொல்லுங்களே, இன்னும் சொல்லி போய் வெக்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, தலை குனிந்து நின்றார்கள். நின்ற போது எல்லாம் அங்கேதான் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது, எல்லாமே இறைவன் மூலமாக நடந்தது. மாம் ஏகம் சரணம் பிரஜ என்கின்ற வார்த்தையை இங்கே நினைவு கொள்ள வேண்டும். எதிர்காலமானது தாயை மிஞ்சிய ஒரு கடவுளும் இறைவனை மிஞ்சிய, அதாவது குருட்சேத்திரத்திலே குருவாகவும் தேரோட்டியாகவும் பாண்டவர்களுக்கு உதவியாகவும் தர்மத்தையே வென்று அதில் ஜெயிக்கும்படி இருந்தார் கிருஷ்ணர். அவருடைய நடந்த ஒரு நிகழ்ச்சியை பர்பரிகா என்று சொன்னால் நமது மனதிற்கு, உடம்பிற்கு, உள்ளத்திற்கு ஒரு தைரியம். அது நல்லவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், தப்பானவர்களுக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட பர்பரிகன் தான் இன்று யமதர்மராஜனுடைய லோகத்தை ஆளுகின்ற, தர்மராஜ லோகத்தை ஆளுகின்ற யமதர்மன் என்று சொல்கின்றோமே, அது ஒரு காலம் வரை அவருடைய அந்த உத்தியோகம் வேலையினுடைய காலம் பல லட்சம் வருடங்கள், பல யுகங்கள். அது யமதர்மன். இப்பொழுது பர்பரிகன் தான் தர்மராஜ லோகத்தை ஆளுகின்றான். யமதர்மன் என்று சொல்கின்றோமே, அந்த தர்மராஜன் இன்று பர்பரிகனாக இருந்து ஆட்சியை செம்மையாக நடத்தி கொண்டு வருகின்றார். இந்த கலியுகத்திலே தர்மம் என்பது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும், அழிவிற்கு அதர்மம் என்பதும் நடந்து கொண்டிருக்கும். முடிவில் தர்மமே வெல்லும். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது வெல்லும். முடிவில் தர்மமே வெல்லும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.